இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டவர் குறித்து சுவிஸ் மக்களின் பார்வை கடந்த 2 ஆண்டுகளில் மோசமடைந்துள்ளதாக மத்திய புள்ளி விவர அலுவலகம் தெரிவிப்பு. கடலில்லாத நாடாக அறியப்படும் சுவிட்சர்லாந்து தற்போது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் நாடாக மாற்றம். முன்னணி நிறுவன தலைவர்களிடையே தகராறு காரணமாக வோகல்சாங் ஏஜியில் கொலை சம்பவம். சுவிட்சர்லாந்தில் வாகன காப்பீட்டுத் தொகை 2025ஆம் ஆண்டில் 20% வரை அதிகரிக்கலாம் என தகவல். பேர்னில் உள்ள நகைக்கடையின் காட்சி பெட்டியை உடைத்து நகைகள் கொள்ளையடிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். வெளிநாட்டவர்கள் குறித்து சுவிஸ் மக்களின் பார்வை கடந்த 2 ஆண்டுகளில் மோசமடைந்துள்ளதாக மத்திய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டுக்கு இடையில் பாடசாலை கல்வியில் வெளிநாட்டினரின் தாக்கத்தை எதிர்மறையாக கருதும் சுவிஸ் மக்களின் வீதம் 7%-ஆல் அதிகரித்துள்ளது. மேலும் சுவிட்சர்லாந்தில் வீதிகளை வெளிநாட்டினர் பாதுகாப்பற்றதாக மாற்றுகிறார்கள் என்று நம்புபவர்களின் வீதம் 6%-ஆக அதிகரித்து கிட்டத்தட்ட 30%-ஆக உயர்ந்துள்ளது. அத்துடன் வெளிநாட்டவர்கள் சமூக நலன்களை தவறாக பயன்படுத்துவது குறித்த கவலைகளும் மக்களை வலுவாக பிரிக்கின்றன. எனினும் 70%-த்திற்கும் அதிகமானோர் வெளிநாட்டினர் தெருவில் பாதுகாப்பின்மை உணர்வை உருவாக்குகிறார்கள். வேலையின்மை அதிகரிப்பதற்கு காரணம் அல்லது வெளிநாட்டு குழந்தைகள் சுவிஸ் குழந்தைகளின் கல்வியை தடுக்கிறார்கள் என்று நினைக்கவில்லை. சுமார் 60% மக்கள் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு, குறிப்பாக குடும்ப மறு ஒருங்கிணைப்பு தொடர்பாக கூடுதல் உரிமைகளை வழங்குவதை ஆதரிப்பதாக உள்ளனர். இருப்பினும் பதிலளித்தவர்களில் பாதி பேர் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டினரின் அரசியல் பங்கேற்பை ஆதரிக்கின்றனர். 2022 மற்றும் 2024க்கு இடையில் வெளிநாட்டினருக்கான அத்தகைய உரிமைகளுக்கு ஆதரவான வீதம் கிட்டத்தட்ட 5% குறைந்துள்ளது. கடலில்லாத நாடாக அறியப்படும் சுவிட்சர்லாந்து தற்போது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் நாடாக மாறியுள்ளது. இது ஜெர்மனியை பின்தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக ஜெனீவாவில் உள்ள மத்திய தரைக்கடல் கப்பல் நிறுவனம் காணப்படுகிறது. இந்த நிறுவனம் ஜெர்மன் கப்பல்களையும் சில லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களையும் வாங்கி சுவிட்சர்லாந்தை கொள்கலன் கப்பல் போக்குவரத்தில் முதல் இடத்திற்கு உயர்த்தியுள்ளது. இந்நிலையில் அதிக கொள்கலன் கப்பல்களைக் கொண்ட ஜெர்மனி மற்றும் சீனாவை தள்ளிக்கொண்டு சுவிஸ் இந்த சாதனையை படைத்துள்ளது. இப்போது சீனா 2ஆம் இடத்திலும் ஜெர்மனி 3ஆம் இடத்திலும் உள்ளது. சுவிட்சர்லாந்தின் வோகல்சாங் ஏஜில் திங்கள்கிழமை இரவு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 47 வயது சுவிஸ் நபர் உயிரிழந்ததோடு அவருடன் வர்த்தக பங்காளியாக இருந்த 51 வயது ஜெர்மன் நபர் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். திங்கள்கிழமை இரவு 11 மணிக்கு முன்பாக வோகல்சாங் ஏஜியின் கெபென்ஸ்டோர்ஃப் பகுதியில் உள்ள அவசர மருத்துவ சேவைக்கு உயிரிழப்பு குறித்து தகவல் கிடைத்தது. மீட்புப் பணியாளர்கள் விரைவாக சம்பவ இடத்திற்குச் சென்றபோதும் 47 வயது நபர் பலத்த காயங்களுடன் இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டது. புலனாய்வின் அடிப்படையில் சம்பவத்திற்கு தொடக்கத்திலேயே 51 வயது ஜெர்மன் நபர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டார். முதலில் இது வழக்கமான குற்றச்சம்பவமாக கருதப்பட்ட போதிலும் மேலான விசாரணையில் இறந்தவரும் சந்தேக நபரும் ஒரே நிறுவனத்தின் தலைவர்களாக இருந்தது தெரியவந்தது. பாதிக்கப்பட்டவர் டேனியல் மற்றும் சந்தேக நபர் ரோலண்ட் இருவரும் இணைந்து வணிகத்தை நடத்தி வந்தனர். ஆனால் அவர்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக நிறுவனத்தில் பணியாற்றும் சிலர் தெரிவித்துள்ளனர். இந்த நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக இயங்கி வந்தாலும் சமீபத்தில் கடன் மற்றும் பங்கு தொடர்பான பிரச்சினைகளை சந்தித்துள்ளது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டின் இறுதியில் ஜுர்சாக் கடன் வசூல் அலுவலகம் நிறுவனம் தொடர்பான பங்குகளை ஏலத்திற்கு எடுத்துச் செல்ல முயன்றது. அப்போது முக்கியமாக சந்தேக நபரின் பங்குகளை மட்டுமே பாதித்திருந்தன. தற்போது வணிகத் தகராறு இந்த கொலைக்கு வழிவகுத்ததா அல்லது வேறு காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் வாகன காப்பீட்டுத் தொகை 2025ஆம் ஆண்டில் 20% வரை அதிகரிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய காப்பீட்டு நிறுவனங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு
2 பிரீமியங்களை அதிகரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. இந்த மாற்றத்திற்கான முக்கிய காரணங்களில் முதன்மையானது வாகன உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பாகும். அண்மையில் உதிரி பாகங்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக அந்த செலவுகளை சமநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் பிரீமியங்களை உயர்த்த முடிவு செய்துள்ளனர். இந்த விலை உயர்வு வாகன உரிமையாளர்களுக்கு அதிக செலவீன சுமையை ஏற்படுத்தலாம். காப்பீட்டுத் தொகை அதிகரிப்பதால் சிலர் தங்களின் தற்போதைய காப்பீட்டு திட்டங்களை மாற்றும் அல்லது குறைவான பாதுகாப்பு அளிக்கும் திட்டங்களை தேர்வு செய்யலாம். இதனால் வாகன விபத்துகள் ஏற்படும்போது பயனாளர்கள் எதிர்கொள்ளும் நஷ்ட ஈடு சாத்தியக்கூறுகள் பாதிக்கப்படலாம். மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு வாகன காப்பீடு தொடர்பாக பயனர்கள் அதிக செலவீனத்தை கணக்கில் கொண்டு முடிவுகள் எடுக்க வேண்டும். பேர்னில் உள்ள பியல் நகை கடையில் திங்கள்கிழமை இரவு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத 2 நபர்கள் கடையின் காட்சிப் பெட்டியை உடைத்து நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். பேர்ன் கண்டோனல் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை. புதன்கிழமை வெளியிடப்பட்ட போலீஸ் அறிக்கையின்படி கொள்ளை அதிகாலை 4 மணிக்குப் பிறகு மார்க்ட்காஸில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆரம்ப விசாரணையின்படி கொள்ளையர்கள் கடையின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் கொள்ளையடித்த நகைகளை எடுத்துக்கொண்டு காலேஜ்காஸ் வழியாக நகரத்தை நோக்கி தப்பிச் சென்றுள்ளனர். தற்போது பேர்ன் கண்டோனல் போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொள்ளையர்களுடன் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை தேடி வருவதோடு காணொலி காட்சிகள் மற்றும் பிற ஆதாரங்களை வைத்து குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.